உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவளை எதுக்கு இந்த கார்ல ஏற சொல்ற? எல்லாமே ஒரு காரணமா தான் ஏற சொல்றேன். காரணமாவா? என்ன காரணம்? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மகா. அவள முன்னாடி உட்கார சொல்லிட்டு நீ இவ கூட பேக் சீட்ல உட்கார்ந்துட்டு போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அம்மா, இதுல என்னமா தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? மாப்பிள, அக்கா சொல்றதுதான் சரி. கட்டிக்க போற பொண்ணை தள்ளி உட்கார சொல்லிட்டு வேறொரு பொண்ணு கூட பக்கத்துல உட்கார்ந்து போறது தப்பு மாப்பிள. நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாதா? 4 பேர் 8 விதமா பேசுவாங்க. பேசுனா பேசிட்டு போகட்டுமே, வெட்டி பசங்க. அவங்கள பத்திலாம் நாம எதுக்கு கான்சியஸ் ஆகணும்? இல்ல விக்ரம், நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அம்மா, என்னம்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆபீஸ் விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்ல, எல்லாமே மறந்து தொலைச்சிருச்சு. இப்ப அத பத்திலாம் நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? நான் என்னோட பிஏ கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு தானே என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனையும் தெரியும். அததான் அவங்க கிட்ட கேட்கலான்னு கார்ல என் கூட வர சொன்னேன். நீங்க என்னடா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? விக்ரம், நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? அம்மா, நான் டென்ஷன் ஆகலமா, நீங்க தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க இப்போ. விக்ரம், இப்ப என்ன உனக்கு? ஆபீஸ் விஷயம் எல்லாம் உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? உன் பிஏ கிட்ட ஆபீஸ் சம்பந்தப்பட்ட டெய்லி ரிப்போர்ட்ஸ், அப்டேட்ஸ், ஒர்க் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உன் டேபிள்ல கொண்டு வந்து வைக்க சொன்னா வைக்க போறா? எதுக்கு அவளை கார்ல கூட்டிட்டு போகணும்? ஐயோ அம்மா, அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைமே இல்ல. அதான் நான் கார்ல போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. தயவு செஞ்சு எனக்கு நீங்க சஜஷன் சொல்லாம நீங்க அந்த கார்ல வாங்க, போங்க. அம்மா, அதான் ப்ரோ சொல்லிட்டான்ல, அவனை டென்ஷன் பண்ணாம அந்த கார்ல போய் ஏறிக்கோங்க, போங்க. ஹலோ கௌரி மேடம், என்ன பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? வந்து கார்ல ஏறுங்க. மேடம் போங்க மேடம், அதான் கூப்பிடுறாங்கல்ல. ஏங்க, உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? இந்த கார்ல வரீங்களா இல்ல அந்த கார்ல வரீங்களா? போங்க, போய் ஏறுங்க. நான் உள்ள போய்க்கிறேன். அத நாங்க முன்னாடி கிளம்பி போயிட்டு இருக்கோம், நீங்க பின்னாடியே வந்துருங்க. சரிங்க மாப்ள. என்ன பாக்குற? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், பின் தர்மமே வெல்லும். இப்ப பார்த்தல, மாப்பிள்ள தம்பிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல. அதனால மகா இடத்துல வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்த. கடைசியில என்ன நடந்துச்சு? நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு அசிஸ்டன்ட் மாதிரி முன்னாடி உட்கார்ந்திருக்கா. மகா மாப்பிள்ள பக்கத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு போறா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.